நான் உன்னை பிச்சை எடுக்க போக கூடாதுன்னு சொல்லியும் அதை மீறி நீ ஏன் போன? இல்ல சந்தோஷ், எதுவும் பேசாத. நீ சொல்ற எதையுமே கேட்க நான் தயாரா இல்ல. நான் அவ்வளோ சொல்லியும் நீ ஏன் போனங்கிறத என்னோட கேள்வியே. அது இல்ல சந்தோஷ், என் மனசாட்சி ஒருத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான். சோ நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ அதை பண்ணுவ, அப்படிதானே? நம்ம குழந்தை விஷயம், அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். உன்னை யாரு தேவையில்லாம கஷ்டப்பட சொன்னது? குழந்தைய உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் சொன்னேன்ல. அதையும் மீறி நீ போனா அதை நான் அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் பிச்சைக்காரியா உன்னை பார்க்கும்போது நம்ம காரு பங்களா வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? சந்தோஷ், இதெல்லாம் பெரிய பெரிய இடங்கள்ல நடக்கிறது தானே. சில பேர் கோவில்ல கையேந்துவாங்க, சில பேர் ரோடோட பிச்சை எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இது ஒரு பரிகாரம். இதுல அவமானப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம வலிக்கு நாம தானே மாத்திரை சாப்பிடணும். ஓஹோ, எனக்கே நீ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பலார்னு 2 அறை விடுவான்னு பார்த்தா பக்கம் பக்கமா டயலாக் பேசிட்டு இருக்கான். அவனோட அன்பு பொண்டாட்டில, அதான் தீர விசாரிச்சுட்டு அப்புறமா அடிப்பான்னு நினைக்கிறேன். அப்போ நீ என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்ட, அதானே? ஐயோ, பிரச்சனை பெருசாகுதே. அந்த மாதிரிலாம் இல்ல. இது ஒரு பரிகாரம் தானே. இன்னும் 2 நாள்ல இந்த பரிகாரம் எல்லாம் முடிஞ்சிடும். தயவு செஞ்சு நீ எந்த தடையும் சொல்லாத சந்தோஷ். நான் வேண்டான்னு சொல்லியும் நீ இதை செஞ்சிருக்க. அப்போ நீ என்னை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்க? நீ பண்ண இந்த தப்பை என்னால மன்னிக்க முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாத. நான் வலியோடையும் வேதனையோடையும் தான் இந்த வீட்டை விட்டு படி தாண்டி போனேன். என் மனசெல்லாம் அப்படியே கத்தியால கேட்ட மாதிரி இருக்கு, தெரியுமா? உன் பேச்ச மீறிட்டேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. என் கண்ணு முன்னாடி என் குழந்தை தான் வந்து நிக்குது. அதனாலதான் நான் போனேன். நீ திரும்ப திரும்ப எனக்கு பதில் சொல்றிய தவிர இனிமே நான் போக மாட்டேன், நான் பண்ணது தப்புன்னு நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க. மம்மி மம்மி, டாடியா அஞ்சாமாவை திட்டான்னு சொல்லுங்க மம்மி. டே, அவ திமிர் எடுத்து போனானா அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? அவங்க திமிரு பிடிச்சனா போல பரிகாரம் பண்ணதான் போறாங்க. டேய், நீ தேவையில்லாத வெள்ளம் பார்க்காத. பெரியவங்க விஷயத்துல இப்படி வந்து தலையிடாத. போ அந்த பக்கம். போடா. பாட்டி, டாடி அஞ்சமாவை தானே திட்டாரு, போய் திட்டாதான்னு சொல்லுங்க. டேய், மாப்பிள்ள பேச்ச மீறி அவ போனது தப்பு தானடா. என்ன பாட்டி நீங்க அவங்க பண்ணது சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ தப்புன்றீங்க. உங்க பொண்ணுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? நீங்க எல்லாருமே வேஸ்ட். நானே போய் பாத்துக்கிறேன். ஏன் செல்வி என்ன புரிஞ்சுக்காம இப்படி அவமானப்படுத்துற? ஆளாளுக்கு என்ன டார்ச்சர் பண்றீங்க, நான் என்னதான் பண்ணுவேன்? சந்தோஷ், டாடி எதுக்கு நீங்க அஞ்சமாவை திட்டுறீங்க? டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எது டாடி தேவையில்லாத விஷயம்? அஞ்சமா எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான் செய்வாங்க, அது தெரியாத உங்களுக்கு? அவங்கள இப்படி நிக்க வச்சு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க காலையிலே சாப்பிடல, தெரியுமா உங்களுக்கு? அவங்க பார்க்கவே பாவமா இருக்கான்னு தெரியும். பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. டேய், அவளோட நல்லதுக்காக தாண்டா இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். இதுல எல்லாம் நீ மூக்கு நுழைக்காத, போ. அஞ்சமா நீங்க வாங்க. ஏய், சந்தோஷ், ஏன் இப்படி பண்ற? செல்வி, இனிமே நீ பிச்சை எடுக்க போக கூடாது, புரியுதா? சந்தோஷ், நான் பண்ணது எனக்கு தப்பாவே தெரியல சந்தோஷ். இது என்னோட பரிகாரம், இதை நான் தான் செய்யணும். நான் இவ்வளவு சொல்லி என்ன பேசிட்டு இருக்க நீ? செல்வி, 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 செல்வி.
வாங்க சார். ம். உள்ள வாங்க. உட்காருங்க சார். ஆ. சார், டீ காஃபி ஏதாவது கொண்டு பரவாயில்ல, வரவா? அதெல்லாம் வேண்டாம்மா. இந்த டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வாங்க தான் வந்தேன். இந்த இடத்துல ஒரு சைன் போடுங்க. அம்மா ஏமா இங்க நிக்கிறீங்க? டேய், வக்கீல் வந்திருக்காருடா. ஆ சரி இருங்கம்மா, நான் பேசிட்டு வந்துடுறேன். டேய் டேய் டேய், இரு இரு, இங்கே நில்லு. அவ்வளவுதானே சார்? இந்த இனிஷியல் எஸ் தீபா சார். டேய், ஆ. என்னடா இவ சைன் போட்டதுக்கு இப்படி பயப்படுறா? அம்மா திடீர்னு வந்து இப்படி விசாரிச்சதுனால தீபா கொஞ்சம் பதட்டப்படுறாங்க, அவ்வளவுதான். ஏண்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சப்ப தீபா போல்டா பதில் சொன்னா. இப்ப லாயர் வந்து விசாரிக்கும் போது இவ ஏண்டா இப்படி தடுமாறுறா? அம்மா எல்லாருக்குமே இது இயல்புதாம்மா. இப்ப திடீர்னு உங்களை கூப்பிட்டு விசாரிச்சா நீங்க தடுமாறாம பதில் சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன? சந்தானம். பாப்பாவோட ஒரிஜினல் பேர் என்ன? பாப்பாவோட இந்த வீட்ல இருக்கவங்க பாப்பாவை அஞ்சலின்னு கூப்பிடுறாங்க. ஆனா பாப்பாவோட ஒரிஜினல் பேரு சாவித்திரி சார். டேய், என்னடா இவ அஞ்சலி பேரை மாத்தி சொல்றா? ஆமாம்மா, அஞ்சலியோட ஒரிஜினல் சர்டிபிகேட்டை பார்க்கும்போது இதை கவனிக்கலையா? எனக்கு இது முன்னாடி தெரியும். சாவித்திரிங்கிற பேரே நல்லா இருக்குடா. அம்மா அஞ்சலின்ற பேர் தான் நல்லா இருக்கு. ஓகே, ஆனால் இவங்க வச்சிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே பாப்பாவோட பேர் அஞ்சலின்னு தானே இருக்கு. ஏன் நீங்கள் இன்னும் பாப்பாவோட பேரை மாற்றாமல் இருக்கீங்க? அதுக்கு இப்போதைக்கு அவசியம் தேவைப்படல சார். அதனால தான் நான் இந்த பேரை மாத்தல. நான் என் சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பேரை மாத்தலான்னு இருக்கேன் சார். ஆ, அம்மா, என் பேரு சாவித்ரியாமா? ஆமா அஞ்சலி. சரி சரி, நீ போய் ஹோம்ஒர்க் பண்ணு. சரிம்மா. மேடம், நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். கேளுங்க சார். நீங்கள் ஏற்கனவே ஸ்டேஷனில் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அது எல்லாம் ஒரிஜினல் தானா? பிரியா குணமாகறதுக்காக நம்ம கூட இந்த வீட்ல இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் இல்லாம கோர்ட்டு கேஸ் விசாரணை இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் மாதிரி இல்லை, ரெடி பண்ண மாதிரி தெரியுது. இல்ல சார், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க சார். போலீஸ் வெரிஃபை பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? இப்போ நான் கேட்குற கேள்வி எல்லாமே எதிர்த்தரப்பு வக்கீல் கோர்ட்டில் கேட்பாரு. இதை விட கிரிட்டிக்கலாக கூட கேட்பாங்க. அப்போ நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். நீங்கள் இந்த வீட்டில் சொல்லாமல் மறைச்ச எந்த விஷயமா இருந்தாலும் அதை என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள். அதான் நல்லது. ஏன்னா கோர்ட்டில் பல ஆங்கிளில் விசாரிப்பாங்க. அப்போ உங்களால் பதில் சொல்ல முடியாமல் போயிடும். என்னடா தீபா இவ்ளோ யோசிக்கிறா? ஒருவேளை தீபா நம்ம கிட்ட ஏதாவது மறைச்சிட்டாலோ? அம்மா அவங்க ஏமா நம்ம கிட்ட மறைக்கணும்? இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் குழந்தை விஷயத்தில் என்கிட்ட எதையாவது மறைச்சிருந்தாலோ இல்லை ஏதாவது உண்மையை இப்போ சொல்ல வேணான்னு முடிவு பண்ணியிருந்தாலோ அதை நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். அப்படி நீங்கள் என்கிட்ட சொன்னாதான் அது இந்த கேஸுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு எதிராக இந்த கேஸ் திரும்பாமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நான் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான். நான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன். ஏன்னா பொய்யை உண்மையாக்கி உண்மையை பொய்யாக்கி இந்த கேஸை உங்களுக்கு சாதகமாக முடிக்கிறது தான் என்னோட வேலையே. நீங்கள் எதையாவது மறைச்சிருந்தா அதை என்கிட்ட சொன்னாதான் நான் உங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வாங்கி தர முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு காரணமே உண்மை தெரியணுங்கிறதுக்காகத்தான். அதில் சில உண்மைகளை நம்ம வீட்லேயே மறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். பல பேர் பொய்யாத்தான் கேஸ் போடுறாங்க, ஆனால் அதை வக்கீல்கிட்ட சொல்ல பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு தான் கேட்டேன். இவர்கிட்ட உண்மையை சொன்னா அதனால நமக்கு பிரச்சனை தான் வரும். அதனால நம்ம சொல்லிட்டு இருக்க பொய்ய அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். அதுதான் இப்போதைக்கு எல்லாருக்கும் நல்லது. உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க எங்கே இருக்காங்க?
அவங்க இப்போ ஊர்ல இருக்காங்க சார். எந்த ஊர்ல இருக்காங்க? கோயம்புத்தூர்ல என்னோட ஃபேமிலியோட இருக்காங்க சார். நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு? 7 மாசம் இருக்கும் சார். உங்க தரப்புல நான் யாரையாவது விசாரிக்கணும்னா உங்க சிஸ்டர் இங்க வருவாங்களா? என்ன அவளை பத்தியே கேக்குறாரு? ஒருவேளை அவளை பத்தின உண்மை இவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? மேடம், இல்ல சார், தேவைப்பட்டா என்னோட பிரதர் தான் வருவாரு. ஏன் உங்க சிஸ்டர் வரமாட்டாங்களா? இல்ல சார், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால தான் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றேன். ஓ சரி சரி. உங்க கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னீங்களே, எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆகுது. அது இயற்கை மரணமா? ஆமா சார். குழந்தைய கடத்தணும்னு நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், இந்த சம்பவம் நடந்தப்பதான் நான் அவரை முதல் முறையா பார்த்தேன். ஓ, இதுக்கு முன்னாடி நீங்க அவனை பார்த்ததே இல்லையா? என்னை இந்த வீட்டுக்கு அனுப்புனதே அறிவுதான்னு எப்படி சொல்ல முடியும்? பொம்பளைங்களை பார்த்து அந்த குழந்தை கதையை முடிச்சா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு தானே உங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள நுழைய விட்டேன் நானு. 2 பேரும் அந்த குழந்தை கூட தாலாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? இல்ல சார். பொய் சொல்றா. அந்த தாடி வச்சவன் எங்க வீட்டுக்குள்ள வந்தான். இவள கொலை பண்ண கூட பார்த்தான். நான் தான் அவனை மண்டையிலே அடிச்சு இவள காப்பாத்துனேன். டேய், என்னடா பிரியா என்னென்னமோ பேசுறா? மா, அவ ஏதோ கனவு கண்டு வந்து பேசுறா. இப்போ அவ பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே அவ கனவு கண்டு தானே அஞ்சலி தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி தேடி போனா. இல்ல சார், இவங்க கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்க. தெரியும் மேடம். நான் ஏன் இந்த கேள்வியெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விசாரணை தான். ஃபியூச்சர்ல இதெல்லாம் எனக்கு ரொம்ப தேவையா இருக்கும். அஞ்சலி, இங்க வாமா. இவ காவியா. சொல்லுங்க சார். உங்களுக்கு செல்வியை எப்பத்துல இருந்து தெரியும்? நான் ஸ்கூல்ல சேர்ந்ததுல இருந்தே தெரியும் சார். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோர்ட்ல உங்ககிட்ட தீபா அம்மா பிடிக்குமா இல்ல செல்வி அம்மா பிடிக்குமான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு அஞ்சம்மாவை பிடிக்கும். ஆனா தீபா அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். அங்க வந்து மாத்தி மாத்தி சொல்லக்கூடாதுமா. தீபா அம்மாவை தான் பிடிக்கும்னு சொல்லணும். அப்பதான் தீர்ப்பு நம்ம பக்கம் சாதகமா வரும். புரியுதா அஞ்சலி? குட், வெரி குட். ஓகே மேடம், எனக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. சரி, நான் அப்ப கிளம்புறேன் மேடம். சரிங்க சார். காவியா, உன்னை வக்கீல் சாரா அஞ்சலி அஞ்சலின்னு பேரை மாத்தி சொல்றாரா? எல்லாரும் போய் சொல்றாங்க. வா நம்ம போலாம். கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கட்டும். பாத்தியா மாயா, அவ கொழுப்பு எடுத்து பிச்சை எடுக்க போனா. ஆனா பிச்சைக்காரிக்கு இந்த வீட்ல ராஜ உபசாரமே நடக்குது பாரு. டாடி, அஞ்சம்மா பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு? ஏன் டாடி அவசரப்பட்டு அடிச்சிங்க? டாடி, ஸ்கூல்ல பசங்களை டீச்சர் அடிச்சாலே போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாங்க.
அஞ்சம்மா உங்களை திருப்பி அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சாரிடா, வேணும்னே அடிக்கல, ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன். சார் சொன்னா தப்பு தான். எதுவாக இருந்தாலும் நீ பேசி தீர்த்துருக்கணும். அவசரப்பட்டு கை நீட்டு கூடாது. டாக்டர் போனதும் அஞ்சம்மா போய் சாரி கேளுங்க. பாத்தியா மாயா, முருகன் மாதிரி அப்பனுக்கே பாடம் சொல்றான். மா அவனுக்கு வாய் ரொம்ப நீளுதுமா. அவன் வாழை ஒட்ட நறுக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க செல்வி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ செல்விக்கு எப்படி இருக்கு? நத்திங் டு வரி சந்தோஷ். டெம்பரேச்சர் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். பகல் ஃபுல்லா அவங்க வெயில் அலைஞ்சிருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் டீஹைட்ரேஷன். ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. ஷீ வில் பி ஆல் ரைட். ஒரு 2-3 டேஸ் அவங்க ரெஸ்ட் எடுத்தா குணமாயிடுவாங்க. யூ டோன்ட் வரி. அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். டாடி வாங்க, அந்த அஞ்சம்மா சாரி கேளுங்க. டேய், அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்டா. அதெல்லாம் முடியாது டாடி. முதல்ல வந்து சாரி கேளுங்க. வாங்க. நீ ரெஸ்ட் எடு, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். வாங்க டாடி. அஞ்சம்மா, டாடி உங்ககிட்ட சாரி கேட்க வந்திருக்காரு. உட்காருங்க டாடி. என்னை மன்னிச்சிரு செல்வி. கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உன்னை அடிச்சிட்டேன். உன்னை நீயே வருத்திக்கிறியே, இந்த நிலைமை உனக்கு தேவையா? உனக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. அதையே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. என்னடி நடக்குது இந்த வீட்ல? அன்பு அப்படியே மாறி மாறி பொழிஞ்சுக்கிறாங்க. பாச மழைய கொட்டுறாங்க. மா தயவு செஞ்சு உன் வாயை மூடு. இதுக்கு மேலதான் சீன்ல ட்விஸ்ட் இருக்க போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. என்னடி சொல்ற? ஆமாமா, அந்த பரிகாரத்தை அவளால விட முடியாது. பிடிவாதத்தை இவனாலையும் விட முடியாது. எப்படி முடிய போகுதுன்னு பாரு. இது வரைக்கும் நடந்து முடிஞ்சதெல்லாம் விட்டுருவோம். இனிமே நீ பிச்சை எடுக்கலாம் போகக்கூடாது. பாரு. இல்ல சந்தோஷ், ஒரு நாள் பரிகாரத்தை முடிச்சிட்டேன். நாளைக்கு பௌர்ணமி, அதுக்கு அடுத்த நாள் முடிச்சிட்டா முழுசா பரிகாரம் முடிஞ்சிடும். இன்னும் 2 நாள்ல பரிகாரம் முடியாது, நீயே முடிஞ்சிருவ. ஏன்னா உன்னோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ ரெஸ்ட் எடுத்தாதான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர முடியும். அதனால மறுபடியும் தயவு செஞ்சு முட்டாள்தனமா பேசாத. நீ பிச்சை எடுக்க போகக்கூடாது. நம்ம குழந்தை நமக்கு கிடைக்கும் போது நீ இருக்கணும்ல, அதையே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இதை பாரு செல்வி, இந்த விஷயத்துல நீ என் பேச்சை மீறக்கூடாது. அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அஞ்சம்மா, டாடி தான் இவ்வளவு சொல்றாருல, தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா வரும். டாடி சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதும் டாடி எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? இனிமே பிச்சை எடுக்க போகாதீங்க அஞ்சம்மா. எனக்கு உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பார், என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இனிமே நீ பிச்சை எடுக்க போகக்கூடாது. அதையும் மீறி நீ போனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
அஞ்சம்மா நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க அஞ்சம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அஞ்சம்மா. மாயா இவங்க சண்டை போடுறாங்களா இல்ல கொஞ்சிக்கிறாங்களானே தெரியலையே. சரி அஞ்சம்மா, நான் பாட்டிக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன செய்யறாங்க பார்த்துட்டு வரேன். ஏ மாயா, இவ நாளைக்கு பிச்சை எடுக்க போவாளா மாட்டாளா? அத நாளைக்கு பாப்போம்.